ஹலோ, இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் படிக்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் கிட்டத்தட்ட. ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் முதல்ல கொடுத்துட்றேன். இப்போது இந்திய நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் அண்ட் வெளிநாட்டுக்கும் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கிறதுல நிறைய கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். என்ன மாதிரினா, சேல்ஸ் நடக்கும், பர்ச்சேஸ் நடக்கும். அடுத்த நாட்டுக்காரங்க நம்மக்கிட்ட அந்த பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம சேல் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம லோன் கொடுப்போம், இல்லைன்னா பாரோ பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் பார்ட்டிஸ் கூட நடக்கலாம், இல்லைன்னா அன்ரிலேட்டட் பார்ட்டி கூட நடக்கலாம். என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம் சில இடத்துல வரும். ஸோ அதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாகவும் நான் பேச மாட்டேன். ஜஸ்ட்டு அட் த எண்ட் ஆஃப் அந்த எக்ஸாம் டேட் வந்த உடனே அதுக்கு முன்னாடி நாள் பேசுவாங்க இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இந்த டாபிக் சொல்லித்தாயேன், ஏதாவது வச்சு சமாளிச்சிடுறேன் இந்த எக்ஸாமு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃப்ரெண்டு சொல்லி தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் சொல்லி தருவேன். ஸோ அதுக்கு மன்னிச்சிடுங்க. ஸோ நம்ம கான்செப்ட்குள்ளேயே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்கும் இல்லையா, அது ரிலேட்டட் பார்ட்டி கூட நடக்கலாம், இல்லைன்னா அன்ரிலேட்டட் பார்ட்டி கூட நடக்கலாம். ரிலேட்டட் பார்ட்டினா யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி கூட நடக்கிறப்ப நம்ம இப்போ 3000 rupees ஒரு செல்ஃபோன் நினச்சிக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான், 3000 rupees ஒரு செல்ஃபோன்னா நான் டேக்ஸ் இன்வாய்ஸில் 2000 rupeesனு எழுதி கொடுத்தா, அப்போது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை ஒழுங்காக போட மாட்டாங்கள்ல. 2000 rupees ஆன இன்கம்க்கு தான் டேக்ஸ் போடுவாங்க. 3000 ஒரிஜினல் ரேட்டுக்கு டேக்ஸ் போட மாட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏமாந்துடும். இந்த டேக்ஸ் இவேஷன் நடக்கிறனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்ன்ற ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அன்ரிலேட்டட் பார்ட்டி கூட, நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பார்ட்டி கூட நடக்கிற டிரான்சாக்ஷன் எப்போவுமே கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸில் தான் நடக்கும். நான் சொல்ல முடியாது அன்ரிலேட்டட் பார்ட்டி கிட்ட போயிட்டு, நான் உனக்கு 3000க்கு விற்கிறேன், பட் இன்வாய்ஸ் மட்டும் 2000க்கு போட்டுக்கிறேன், சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நடக்கும், கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அந்த கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது தான் ஆர்ம் லென்த் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி கூட நடக்கிற டிரான்சாக்ஷனில் நடக்கிற கோல்மால்லாம், நடக்கிற திருட்டுத்தனம் எல்லாமே அழிக்கிறதுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்ன்ற ப்ரொவிஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கிறது ஒரு ஃபேர் கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸை எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த சாப்டரில் இது நான் குட்டியாக என்னோடய பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது நான் ரிலேட்டட் பார்ட்டி சொன்னேன் இல்லையா, ரிலேட்டட் பார்ட்டின்றது அசோசியேட்டட் என்டர்பிரைசஸையும் குறிக்கும். ஸோ அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே போனோன்னா, associated enterprises in relation to associated enterprises in relation to another enterprises means enterprises. That means நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, நீங்களும் நானும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸாக இருக்கணும்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு இது டெஃபினிஷனாக தான் புரியும். நான் 8 கண்டிஷன் சொல்வேன் அப்புறமா. ஓகேவா? ஸோ இது டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். which participate directly or indirectly or through one or more intermediaries in the management or control or capital of the, நான் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஃப்ளோவில் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நீங்களும் நானும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸாக இருக்கணும்னா, நான் டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ உங்களோட கம்பெனி கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா ஒரு 2 ஏஜென்ட் கூடயாச்சு ஒரு இன்டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். எதுலன்னு பார்த்தோன்னா, உங்களோட மேனேஜ்மெண்ட்டில், இல்லைன்னா உங்களோட அந்த மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுல, ஆர் உங்களோட கேபிட்டலில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால், இந்த மாதிரி நடக்கிற சில பார்ட்டிசிபேஷனில் நான் உங்களோட டைரக்டாக ஆர் இன்டைரக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன்னா நம்ம 2 பேருமே அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில்
two enterprises shall be deemed to be associated enterprises if at any time during the previous year. That means previous year, during the previous yearல நீங்களும் நானும் என்ன பண்ணா associated enterprises நம்ம ரெண்டு பேரும் ஆகலாம்ன்றது பார்த்தோம்னா, first point வந்து one enterprises holds directly or indirectly not less than 26% equity share in other enterprises. ஸோ நான் ஒரு enterprises, நீங்கள் ஒரு enterprises. நான் வந்து உங்களோட கம்பெனியில் இருக்கிற ஈக்விட்டி ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்கணும். எவ்வளோன்னு பார்த்தோன்னா 26% எக்ஸாக்டாக, இல்லைன்னா 26%க்கு மேலே நான் உங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி இருந்தேன்னா அப்போ நீங்களும் நானும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, வேர் அ லோன் அட்வான்ஸ்டு பை ஒன் என்டர்பிரைசஸ் டு அனதர் என்டர்பிரைசஸ் which constitute not less than 51% of book value of total asset of other enterprises. இப்போ நீங்களும் நானும் ஒரு தனித்தனி என்டர்பிரைசஸா, நீங்கள் வந்து எனக்கு லோன் கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ 51%, இல்லைன்னா 51%க்கு மேலே நீங்கள் எனக்கு லோன் அட்வான்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் அட்வான்ஸ் வந்து எதில் கேல்குலேட் பண்ணுவோன்னா புக் வேல்யூ ஆஃப் டோட்டல் அசெட் ஆஃப் அதர் என்டர்பிரைசஸ். தட் மீன்ஸ் உங்களோட என்டர்பிரைசஸ்லேருந்து இல்லை இப்போ நீங்கள் எனக்கு லோன் அட்வான்ஸ் பண்ணுறீங்கன்னா என்னோட என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, என்னோட என்டர்பிரைசஸோட டோட்டல் அசெட்டோட புக் வேல்யூவில் இருந்து 51% ஆர் மோர் நீங்கள் எனக்கு லோன் அட்வான்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது நம்ம ரெண்டு பேரும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். Next point, one enterprises guarantee not less than 10% of total borrowing of other enterprises. இந்த லோன் எடுக்கிறப்பெல்லாம் கேரண்டி கொடுக்க சொல்லுவாங்கள்ல பேங்கர்ஸு, அந்த மாதிரி உங்களோட நான் எடுக்கிற லோனுக்கு நீங்கள் எனக்கு கேரண்டி கொடுத்தீங்கன்னா அது வந்து 10% ஆஃப் டோட்டல். நான் இப்போ யார்கிட்டயோ போய் கடன் வாங்குறேன், அந்த கடன் வாங்கின அமௌண்ட்லேருந்து 10%, நாட் லெஸ் 10%னா 10% ஆர் 10%க்கு மேலே இருக்க borrowingsக்கு நீங்கள் கேரண்டி கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்களும் நானும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட், more than half of the board of directors or member of the governing body or one or more executive director or executive member of the governing body of one enterprises or appointed by the other enterprises. For example, நீங்கள் வந்து என்னோட கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணி தரணும், அப்பாயிண்ட் பண்ணி தரணும். ஓகேவா, நீங்கள் எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணி தந்தீங்கன்னா அப்போது வந்து நீங்களும் நானும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஓகேவா, அண்ட் மோர் தென் ஆஃப் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், தட் மீன்ஸ் மோர் தென் ஆஃப் ஆஃப் த, தட் மீன்ஸ் இப்போது வந்து என்னோட போர்டு இருக்கு இல்லையா, போர்ட் மெம்பர்ஸ், அதில் வந்து பாதிக்கும் மேலே மோர் தென் ஆஃப். இப்போ வந்து என்னோட டோட்டல் டைரக்டர்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா 6 நினச்சிக்கோங்க. ஓகேவா, 6ல் பாதினா எவ்வளோ, 3 டைரக்டர்ஸ். 3 டைரக்டர்ஸ்க்கு மேலே, தட் மீன்ஸ் 3க்கு மேலேனா 4 டைரக்டர்ஸை வந்து நீங்கள் எனக்கு அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்னோட போர்ட் ஆஃப் டைரக்டரில் மோர் தென் ஆஃப் ஆஃப் த மெம்பர்ஸை நீங்கள் எனக்கு அப்பாயிண்ட் பண்ணி தந்தீங்கன்னா நீங்களும் நானும் அசோசியேட் என்டர்பிரைசஸ். ஓகேவா, இப்போ 6 டைரக்டர்ஸ் இருக்காங்க என்னோட கம்பெனியில், அதில் வந்து 3 டைரக்டர்ஸ் தான் ஆஃப். ஸோ ஆஃபுக்கும் மேலே மோர் தென் ஆஃப், அப்போ 4 மெம்பர்ஸை வந்து என்னோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்களும் நானும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், the manufacturing of goods by one enterprises is only depend on the use of know-how, patent, copyright, trademarks of another enterprises in respect of which the other enterprises has exclusive right. That means உங்களோட கம்பெனியோட டெக்னிக்கல் டிபெண்டன்சியை எதிர்பார்த்து என்னோட கம்பெனி இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேட்டன்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன், உங்களோட அந்த டெக்னிக்கல் சம்திங் யூஸ் பண்ணுறேன், காப்பிரைட்ஸு, ட்ரேட்மார்க்ஸ்னு உங்களோட டெக்னிக்கல் டிபெண்டன்சியோடு நான் இருந்தேன்னா நீங்களும் நானும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட்டு 90% of
or more of raw material and consumable required for the manufacture of goods by one enterprises or supplied by another enterprises. நீங்க வந்து எனக்கு 90% or அதுக்கும் மேலே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எனக்காக சப்ளை பண்ணிங்கன்னா ஃபார் நான் ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதோட ரா மெட்டீரியல் நீங்கள் 90% ஆர் மோர் நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ நீங்களும் நானும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். அதே மாதிரி நம்ம ஃபர்மாக இருந்தோன்னா, இவ்வளோ நேரம் என்டர்பிரைசஸ் பார்த்தோம்ல, ஃபர்மாக இருந்தோன்னா விச் ஓன் அட்லீஸ்ட் 10% ஷேர் இன் எனி ஃபர்ம். நீங்கள் என்னோட ஃபர்மில் 10% ஷேர் ஆர் மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் நானும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 பாயிண்ட்ஸ் வந்து அசோசியேட்டட் என்டர்பிரைசஸாக குறிக்கும். ஓகேவா? இப்போ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன். இப்போ இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்னா என்ன? இவ்வளோ நேரம் படித்தது வந்து இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனோட இன்ட்ரடக்ஷன். இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது செக்ஷன் 92B வந்து தெளிவாக சொல்லுவாங்க. என்னென்னா, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் மீன்ஸ் அ டிரான்சாக்ஷன் பிட்வீன் 2 or more associated enterprises either or both of whom are non-resident. That means international transaction வந்து எப்போவுமே associated enterprises குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் associated enterprises வந்து அதில் அந்த 2 associated enterprisesல ஒருத்தர் வெளிநாடாக இருக்கணும் ஆர் 2 பேரும் வெளிநாடாக இருந்துக்கட்டும். ஸோ 2 கண்டிஷன் என்னென்னா, 2 பேரும் associated enterprises-ஆக இருக்கணும். அட் த சேம் டைம் அதில் ஒருத்தர் வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா 2 பேர் கூட நான் ரெசிடெண்ட்டாக இருந்துக்கலாம். ஓகேவா? இதுதான் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அக்கார்டிங் டு செக்ஷன் 92B. நெக்ஸ்ட், இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ப்ரொவிஷனுக்கு 5 மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ப்ரொவிஷன் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஆம்லென்த், கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸ். ரிலேட்டட் பார்ட்டிக்குள்ளே நடக்கிற அந்த கோல்மால், அந்த திருட்டுத்தனத்தை தவிர்க்கிறதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்ன்ற ப்ரொவிஷன் வந்து கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸை வந்து கொண்டு வரும். அந்த கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸை வந்து ஆம்லென்த் ப்ரைஸ், ஸோ ஆம்லென்த் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்லென்த் ப்ரைஸை கண்டுபிடிக்க 5 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 5 மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் மெத்தட், comparable uncontrolled method, resale price method, cost plus method, profit split method, transaction net margin method. இந்த மாதிரி 5 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 5 மெத்தடில் ஒவ்வொரு மெத்தடாக ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். நம்மளோட ஃபைனலோட புக் சம்லேயே ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு சம் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்புன்னு பார்த்துருவோம். ஸோ கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் மெத்தடுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரைஸ் டு அன்ரிலேட்டட் பார்ட்டி. ப்ரைஸ் டு அன்ரிலேட்டட் பார்ட்டினா ரிலேட்டட் பார்ட்டி தான் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஓகேவா? அன்ரிலேட்டட் பார்ட்டின்றது நம்மளுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் அவனுக்கு ஏதாவது விற்றாலோ பர்ச்சேஸ் பண்ணாலோ அந்த ப்ரைஸை தான் அன்ரிலேட்டட் பார்ட்டின்னு சொல்கிறோம். ப்ரைஸ் டு அன்ரிலேட்டட் பார்ட்டி. இந்த வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, நான் மாற்றி இன்வாய்ஸ் போட முடியாது. அதனால தான் அதை அன்கண்ட்ரோல் ப்ரைஸ் சொல்கிறோம். ஸோ அதனால தான் கம்பேர்டு அன்கண்ட்ரோல் ப்ரைஸ் மெத்தட்னு வருது. செகண்ட் ஸ்டெப் வந்து அவங்களுக்கு கொடுக்குற கேரண்டி, வாரண்டி, என்னது ஃப்ரைட்டு, இன்சூரன்ஸு, இது எல்லாமே லெஸ் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட எக்ஸாக்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு தேவைன்றனால நம்ம அது எல்லாமே குறைச்சிடுவோம், மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த ஒரிஜினல் அந்த அன்ரிலேட்டட் பார்ட்டி ப்ரைஸோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து வர அந்த வேல்யூவை தான் நம்ம ஆம்லென்த் ப்ரைஸ்னு சொல்லுவோம். ஃபோர்த் வந்து இது வந்து ஒரு நோட்டு. இஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் ஏஎல்பி, தட் மீன்ஸ் ஆம்லென்த் ப்ரைஸை விட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள். income shall be computed having regard to arm's price. என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க தட் மீன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக தானே கம்மியாக விலை போடுறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ், தட் மீன்ஸ் ஆம்லென்த் ப்ரைஸை விட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ், தட் மீன்ஸ் சேல் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள். சப்போஸ் மேலே இருக்க சான்ஸ் இல்லை, ஓகேவா,
அண்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ப்ரொவிஷன் மூலமாக கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அவங்க எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணாங்கன்னு நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம்ல, அந்த டிஃப்ரென்ஸை மறுபடியும் இன்கமில் போட்டு டேக்ஸை பிடிச்சிடணும். அதுதான் இதோட மீனிங். இப்போது இந்த கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் ப்ரைஸ் மெத்தடுக்கு நம்மளோட புக்கில் வந்து 8th சம் 9th சம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 சம் இருக்குது. நான் வந்து டக்குன்னு எடுத்தது வந்து இந்த சம் தான். ஸோ எல்லாமே படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 8th சம் கூட ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இல்லாதனால நான் 9th சம் எடுக்கிறேன். ஸோ 9th சம் பார்ப்போம். ஸோ இந்த 9th சம்மில் பார்த்தோன்னா J Inc. of Korea and CD Limited and Indian Company or Associated Enterprises. அவங்களே சொல்லிடுறாங்க இவங்க 2 பேருமே Associated Enterprises சொல்லிட்டு. CD Limited manufactures cell phone. ஸோ நம்ம இந்தியன் கம்பெனி வந்து செல்ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுது and sells to JK and France Inc. a company based at Nepal. நேபாளில் வந்து பேஸ் பண்ண கம்பெனி. அதை வந்து நான் டயக்ராமேட்டிக்காக போட்டிருக்கேன். இது வந்து நம்மளோட கொரியா கம்பெனி, இவங்க வந்து நம்ம இந்தியன் கம்பெனி சிடின்றவங்க, இவங்க 2 பேரும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் அண்ட் இவங்க வந்து அன்ரிலேட்டட் பார்ட்டி, யாருக்குமே சம்மந்தம் இல்லாதவங்க. ஸோ இந்த நம்ம இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு சேல் பண்ணுது. என்ன சேல் பண்ணுது அப்படின்னு நம்ம கொஷினை பார்த்தோன்னா, கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க தட் one second. இவங்க அன்ரிலேட்டட் பார்ட்டி. ஸோ நம்ம இந்தியன் கம்பெனி வந்து நம்மளோட அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்க்கு 250,000 யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃபோன் கொடுக்குறாங்க. 250,000 செல்ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3,000 பெர் யூனிட். ஒவ்வொரு செல்ஃபோனும் 3,000 ருபீஸ்க்கு பெர் யூனிட்க்கு விற்கிறாங்க. நம்மளோட நேபாள் அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு பார்த்தோன்னா 35,000 செல்ஃபோன்ஸை விற்கிறாங்க ஃபார் அட் ப்ரைஸ் ஆஃப் 5,000 பெர் யூனிட். ஒவ்வொரு செல்லும் 5,000 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. இதுதான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் டு அன்ரிலேட்டட் பார்ட்டி. ப்ரைஸ் டு அன்ரிலேட்டட் பார்ட்டி, அன்ரிலேட்டட் பார்ட்டி இதில் யார்? இவங்க அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ், இவங்க தான் அன்ரிலேட்டட் பார்ட்டி. இவங்களோட நம்மளோட ப்ரைஸை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் எடுத்து இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இந்த பர்டிகுலர்ஸ்லாம் போடணும். நான் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு போடலை. நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் என்னென்ன பர்டிகுலர்ஸை எழுதணும் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டு அன்ரிலேட்டட் பார்ட்டி நான் போட்டுட்டேன். ரெண்டாவது வந்து the above price should be adjusted on account of other difference. சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் சொன்னல ஃப்ரைட்டு, இன்சூரன்ஸு, டிஸ்கவுண்ட்டு, வாரண்டின்னு அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும், அது எல்லாமே குறைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த செல்ஃபோனோட ப்ரைஸ் நம்மளுக்கு தேவை. அதனால் ஸோ என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க கொடுத்துருக்காங்க கொஷினில். இந்த இந்தியன் கொரியாவுக்கு வித்த ப்ரைஸ் வந்து எஃப்ஓபி ப்ரைஸ் அண்ட் இந்த அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு சேல் பண்ண ப்ரைஸ் வந்து சிஐஎஃப் ப்ரைஸ். இது ரெண்டுமே நம்ம கஸ்டமில் படிச்சிருப்போம். கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டிக்கு அப்புறமா கஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறனால கஸ்டம் டியூட்டிஸ். அதில் வந்து எஃப்ஓபின்றது ஃப்ரீ ஆன் போர்ட். ஓகேவா? அண்ட் சிஐஎஃப் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். ஸோ ஃப்ரீ ஆன் போர்டுன்றது ஜஸ்ட் ப்ரைஸு, அதோட அந்த ப்ரைஸ்லேருந்து இன்சூரன்ஸும் ஃப்ரைட்டும் ஆட் பண்ணி வந்தால் சிஐஎஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரைட்டு சேர்த்து போட்டிருக்கான் பில்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆன் போர்டுன்ற பில்லை இன்வாய்ஸில் போட்டுட்டான். இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே குறைக்கணும். இன்சூரன்ஸு அண்ட் ஃப்ரைட்டு என்ன விலை கொடுத்துருக்காங்க கொஷினில் பார்த்தோன்னா 700 கொடுத்துருக்காங்க. நான் அதனால் இதையும் லெஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, அதையும் மைனஸ் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட்டும் மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட அல்டிமேட்டாக இந்த ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி வந்தால் 4,400 ருபீஸ்ன்றது தான் எக்ஸாக்ட் காஸ்ட் ஆஃப் த செல்ஃபோனோட காஸ்ட்டு. ஆனால் இதுதான் கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போது அந்த கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தான் ஆர்ம் லென்த் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ம் லென்த் ப்ரைஸ்க்கு விற்காம அவன் என்ன பண்ணியிருக்கான், அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்க்கு 3,000க்கு தான் விற்றுருக்கான்.
அப்போது ஒரிஜினலாக எவ்வளோ ரூபாய்க்கு விற்றான் தெரியாது, ஆனால் அவங்க போட்ட இன்வாய்ஸ் வந்து 3000க்கு தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 4400 போடுற விலையை அவன் குறைச்சி போட்டிருக்கானா டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, இந்த 4400 மைனஸ் 3000 வர அந்த டிஃப்ரென்ஸை வந்து மறுபடியும் இன்கமில் சேர்த்துட்டு டேக்ஸ் கேல்குலேட் அவங்க பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 1400ன்றது எக்ஸ்ட்ரா இன்கமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த 1400 பெர் யூனிட் ஆஃப் செல்ஃபோனுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அவன் கொரியாக்காரனுக்கு வித்த யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2,50,000 யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃபோன். ஸோ 2,50,000 இன்டூ 1,400 இஸ் ஈக்குவல் டு அந்த டோட்டல் ஆன்சர் தான் நம்ம இன்கம்மை ஆடாக பண்ணிப்போம். அவங்களோட இன்கம், அந்த பிஸ்னஸோட, அந்த என்டர்பிரைசஸோட இன்கம்மை ஆட் பண்ணிப்போம். இதுதான் கப் மெத்தட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரீசேல் ப்ரைஸ் மெத்தட். ரீசேல் ப்ரைஸ் மெத்தடுக்கு வந்து 4 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் த ரீசேல் ப்ரைஸ். முதல்ல ரீசேல் பண்ண ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து த அபவ் ரீசேல் ப்ரைஸ் இஸ் ரெடியூஸ்டு பை த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ ரீசேல் பண்ண ப்ரைஸ், அந்த சேல் ப்ரைஸ் இருக்குல்ல, அதில் ப்ராஃபிட்டை தூக்கிடணும் சொல்கிறாங்க. இன்கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன், எங்கள் அன்ரிலேட்டட் பார்ட்டிக்குள்ளே நடந்த அந்த ப்ராஃபிட்டை தூக்கிடணும். ஃபஸ்ட்டு அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு சேல் பண்ண ப்ரைஸை போட்டு அதுலேருந்து ப்ராஃபிட்டை எடுத்துடணும். பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் இட் ஷுட் பி அண்ட் அன்ரிலேட்டட் பார்ட்டி. ரெடியூஸ்ட் பை த எக்ஸ்பென்ஸ் இன் கனெக்ஷன் வித் த பர்ச்சேஸ் அண்ட் ஃபார் அதர் டிஃப்ரென்சஸ். ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதையும் சேர்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாகவே நம்ம ஒரு விஷயத்தை சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்ச்சேஸ் மூலமாக நடந்த எல்லா எக்ஸ்பென்ஸையும் தூக்கி அந்த சேல் ப்ரைஸில் ஆட் பண்ணிகிட்டே வந்துடும். ஓகேவா? அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டா தான் நம்மளுக்கு கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வரும். அந்த அட்ஜஸ்ட் பண்ண ப்ரைஸை தான், அதை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்ச ப்ரைஸ் தான் ஆம்லன் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ரீசேல் ப்ரைஸ் மெத்தடில். ஸோ ரீசேல் ப்ரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுமா இல்லைன்னா கப் மெத்தடை யூஸ் பண்ணுமான்ற கன்ஃபியூஷன் வரும். அதே கப் மெத்தட்ன்றது ஒரே பர்சன் ரிலேட்டட் பார்ட்டிக்கும் சேல் பண்ணுவான், அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கும் சேல் பண்ணுவான். அப்போ நம்ம கப் மெத்தட் எடுத்துப்போம். ஆனால் ரீசேல் ப்ரைஸ் மெத்தட்ன்றது நம்ம ரிலேட்டட் பார்ட்டி, அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் கிட்டேருந்து வாங்கின பொருளை வேற யாருக்கும் விற்கிறோம். ஸோ வாங்கி விற்கிறது தான் ரீசேல் ப்ரைஸ் மெத்தட். கப் மெத்தட்னா நம்ம ரிலேட்டட் பார்ட்டிக்கும் விற்கிறோம், அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கும் விற்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம கொஷின் பார்த்து அது என்ன மெத்தட் புரிஞ்சுப்போம். ஸோ இந்த ரீசேல் ப்ரைஸ் மெத்தடுக்கு வந்து நான் வந்து 23rd சம் எடுத்துக்கிறேன் நம்ம புக்கில். ஸோ 23rd சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஏ வந்து பிக்கு சேல் பண்ணுறான், ஏவும் பியும் அசோசியேட்டட் என்டர்பிரைஸஸ் சொல்கிறாங்க. அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் வந்து ஏ வந்து பிக்கு சேல் பண்ணுறான். ஆனால் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறான்றது நம்மளுக்கு தெரியாது. பி வந்து சிக்கு சேல் பண்ணுறான். ஆனால் சின்றது இங்கே அன்ரிலேட்டட் பார்ட்டி, யாருக்கும் நம்ம பிக்காரை வந்து சிக்கு சேல் பண்ணுறான். எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா 4 lakh rupeesக்கு சேல் பண்ணுறான். அதில் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினாக அவன் 30% வைக்கிறான். ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டில் 30% ப்ராஃபிட்டை போட்டு 4 lakh அவன் விற்கிறான். ஸோ இந்த ப்ராடக்டை வாங்குறப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸாக 4000 இவனுக்கு இன்கர் ஆச்சு அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கொஸ்டினை வந்து நம்மளோட ஸ்டெப்புலேருந்து சால்வ் பண்ண பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு எவ்வளோ ரீசேல் ப்ரைஸ் நடந்திருக்கு. ஸோ அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு எவ்வளோ ரீசேல் ப்ரைஸ் நடந்திருக்கு, 4 lakh. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டை எடுத்துடுங்க சொல்கிறான். ப்ராஃபிட் வந்து 30%. 4 lakhல 30% போட்டால் அந்த ப்ராஃபிட்டை நான் மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இதையும் மைனஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தால் ஆர் டிஃப்ரென்சஸ் லைக் இன்சூரன்ஸு, ஃப்ரைட்டு, டிஸ்கவுண்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்துடுங்க அப்படி சொல்கிறான். ஸோ அதில் நான் 4000 இன்கர் ஆச்சுல பிக்கு, ஸோ அதையும் எடுத்துட்டா வர ஆன்சர் தான் ஆம்லன் ப்ரைஸ் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இதே மாதிரி ரீசேல் ப்ரைஸில் எது நம்ம புக்கில் வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கோ அதை கடைசியில் நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு எல்லா மெத்தட்ஸும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ளஸ் மெத்தட். ஓகேவா? காஸ்ட் ப்ளஸ் மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட், என்ன காஸ்ட்டுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு என்ன கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம ஒதுக்குறோம், என்ன கிராஸ் ப்ராஃபிட் மார்க்கப்பை எடுத்து வச்சுக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து அந்த ப்ராஃபிட் மார்க்கப் அண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த்து ஸ்டெப் வந்து காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வர சேல் வேல்யூ தான் ஆம்லன் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை நம்ம சம்மில் பார்ப்போம். என்ன சம் எடுக்கலான்னா செவன்த்து சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா,
7th சம் தோ இந்த சம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரனால வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் அதை வந்து டயக்ராமேட்டிக்கலாக சொல்லணுன்னா, முதல்ல வந்து பிரெயின் இங்க் லிமிடெட் லண்டன் இருக்கா, அவர் வந்து ஹேஸ் அ 35% ஈக்விட்டி இன் சேல் லிமிடெட். இவருக்கு வந்து ஈக்விட்டி ஷேர் 35% இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 26% ஆர் மோர் ஈக்விட்டி ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தா அவங்களும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்னு தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வந்து த கம்பெனி சேல் லிமிடெட் இஸ் என்கேஜ்டு இன் டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கஸ்டமர் அக்ராஸ் த குளோப் விச் இன்க்ளூட் பிரெயின் இங்க். ஸோ இந்த சேல் லிமிடெட்காரங்க என்ன பண்ணுறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த அப்டேட்ஸு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது தான் அவங்களோட பிஸ்னஸ். And during the year 2017 to 18, SAIL Limited has spent 2,000 manpower for developing and maintaining the software. For இவங்களுக்காக பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு 200 மேன் பவரை இவங்க செலவு பண்ணுறாங்க. அதில் பில் எப்படி போடுறாங்கன்னு பார்த்தோன்னா ₹1000 per hour. ஒவ்வொரு மேன் ஹவருக்கும் ஈச் ஹவருக்கும் ₹1000 அவங்க பில் போடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க த காஸ்ட் இன்கர்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் திஸ், இந்த ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கான காஸ்ட் வந்து அவங்க 15 lakh வச்சுருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம சொன்னோம், டிட்டர்மைன் த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட். அந்த காஸ்ட் தான் இந்த காஸ்ட் 15 lakhன்றது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார் சேல் லிமிடெட் அமௌண்ட் டு 15 lakh. சிமிலர் சச் ஒர்க் வாஸ் டன் ஃபார் அன்ரிலேட்டட் பார்ட்டி. இதே ஒர்க் வந்து நம்ம அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் அ ப்ராஃபிட் வாஸ் அட் 50%. ஸோ இவங்களுக்கு நடக்கிற ப்ராஃபிட்டை பற்றி எதுவும் பேசலை. அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு என்ன ப்ராஃபிட் பிடிக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ்னாலே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வர காஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ப்ராஃபிட் மார்க்கப் போட்டு அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் மார்க்கப்ன்றது 50%ன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அன்ரிலேட்டட் பார்ட்டியோட பேர் வந்து ட்ரை லிமிடெட். பிரெயின் இங்க் கிவ்ஸ் அ டெக்னிக்கல் சப்போர்ட் டு சேல் லிமிடெட். இந்த பிரெயின் இங்கை வந்து இவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது வந்து 8% ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட்னு கொடுக்குறாங்க. தேர் இஸ் நோ சச் ஃபங்க்ஷனல் வித் த ரிலேஷன்ஷிப். இவங்கெல்லாம் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் இல்லை. சேல் லிமிடெட் gives a credit period of 90 days, the cost of which 3% of normal billing. 3% ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் சொன்னாங்கன்னா ஒரு மெத்தட், ஆனால் இங்கே வந்து 3% ஆஃப் நார்மல் பில்லிங் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மெத்தடை நம்ம பார்க்கலாம். விச் இஸ் நாட் கிவன் டு த சம்திங், ஓகேவா? இப்போ வந்து என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே டிட்டர்மைன் த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது 15 lakhன்றது 15 lakh நான் போட்டுட்டேன். செகண்ட் பாயிண்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை நம்ம பார்க்கணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்றது 50%, ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோலேருந்து நம்ம பிரெயின் இங்க் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8% ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் என்ன 50லேருந்து 8%, 50 into 8% is equal to 4ன்றது நம்ம லெஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு இது. ஸோ 50 minus 4 is equal to 46, ஓகேவா? 46 வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து சேல் லிமிடெட் gives a credit period நான் சொன்னேன்ல, அந்த காஸ்ட் ஆஃப் கிரெடிட்டை வந்து ஆட் பண்ணணும். எப்போவுமே காஸ்ட் ஆஃப் கிரெடிட்டை வந்து ஆட் பண்ணணும். என்ன காஸ்ட் ஆஃப் கிரெடிட் பார்த்தோம்னா 3% ஆஃப் நார்மல் பில்லிங் ரேட். 3% ஆஃப் நார்மல் பில்லிங் ரேட்டா? ஸோ 50லேருந்து 3% போட்டோம்னா 50 into 3% போட்டால் 1.5. ஸோ 50 minus 4 is equal to 46. 46 plus 1.5 is equal to 57.5ன்றது தான் நம்மளோட ப்ராஃபிட் மார்க்கப். ஸோ ப்ராஃபிட் மார்க்கப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். காஸ்ட் மார்க்கப் என்ன? நம்ம ப்ராஃபிட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல். அது நம்மளுக்கு தெரியும்ல. சேல்ன்றது 100 இருந்தால் ப்ராஃபிட் மார்க்கப் 47.5 இருந்தால் அதோட டிஃப்ரென்ஸ் தானே காஸ்ட்டு. ஸோ காஸ்ட்டை வந்து நான் இப்படி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட காஸ்ட் 15 lakhன்றது காஸ்ட் மார்க்கப் ஆன 52.5னா ப்ராஃபிட் மார்க்கப் ஆனதுக்கு என்ன விலை, டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம போடுற அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன்
15 லேக்குக்கு காஸ்ட் மார்க்கப் இவ்வளோனா 47.5ன்ற மார்க்கப்க்கு எவ்வளோ வேல்யூன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூ மட்டும் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டோட வேல்யூ ப்ளஸ் காஸ்ட்டோட வேல்யூ ஆஃப் 15 லேக் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேல் வேல்யூ, தட் மீன்ஸ் கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும், தட் மீன்ஸ் ஆர்ம் லென்த் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லைன்னா 15 லேக்குக்கு வந்து இதுதானே நம்ம காஸ்ட் மார்க்கப்பு, காஸ்ட் 52.5%க்கு 15 லேக்னா டோட்டல் சேல் 100க்கு எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் கூட நம்மளுக்கு இந்த 15 லேக்கும் ஆட் பண்ணி கிடச்சிடும். அது வரைக்கும் ஓகேவா? இது வந்து இந்த 3% ஆஃப் பில்டு ரேட் அப்படின்னு கொடுத்தனால, அப்படி 3% ஆஃப் பில்டு நார்மல் பில்லிங் ரேட் கொடுக்காம 3% ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ளஸ் மெத்தடோட இது. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிடுவோமா? நம்ம வந்து அந்த சேல் வேல்யூ என்ன, ஆம்லென்த் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 28, 57, 143 வரும். டோட்டலாக 15 லேக் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 28, 57, 143ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம ஆம்லென்த், எக்ஸாக்ட் ஆம்லென்த் ப்ரைஸ், தட் மீன்ஸ் கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் அவன் ரிலேட்டட் பார்ட்டிக்கு என்ன விற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மேன் பவருக்கு 1000 rupees பெர் ஹவர். ஸோ 200 into 1000 is equal to 2 lakh. 2 lakh தான் அவன் பில்லை போடுறான். பட் எக்ஸாக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 28.57. ஸோ டிஃப்ரென்ஸை வந்து அவன் இன்க்ரீஸ் இன் டோட்டல் இன்கம், டோட்டல் இன்கமில் சேர்த்துட்டு அவனுக்கு ஒரு டேக்ஸை போட்டுடணும். இதுதான் காஸ்ட் ப்ளஸ் மெத்தட். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஸ்பிளிட் மெத்தட். ப்ராஃபிட் ஸ்பிளிட் மெத்தடில் ஸ்டெப் 1 பார்த்தோன்னா கம்ப்யூட் கம்பைன்ட் ப்ராஃபிட் அரைசிங் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். முதல்ல வந்து கம்பைண்டாக என்ன ப்ராஃபிட்ன்றதை எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து அசர்டைன் the relative contribution made by each of the associating enterprises to earning of combined profit. இந்த combined profitல யாரெல்லாம் பங்கு இருக்கோ அந்த பங்கான அந்த percentage இருக்கும் இல்லையா, profit sharing percentage, அது ascertain பண்ணி வச்சுக்கணும். Split the combined net profit in proportion to their contribution. ஸோ அந்த ப்ராஃபிட் ஷேரிங் கான்ட்ரிபியூஷனில் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிட்டு அந்த காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் சேர்த்தா தானே சேல், அந்த சேல் தான் கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அதுதான் ஆம்லென்த் ப்ரைஸ்ன்னு இங்கே அசர்டைன் ஆகுது. ஓகேவா? இதுக்கு நம்ம சம்மோட பார்த்தோன்னா இதுக்கு என்ன சம் பார்ப்போம். பேஜ் நம்பர் 419 வந்து 14th சம். இதோ இந்த சம் நான் படித்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்பிஆர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு கனடன் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வருது. யார்கிட்டேருந்து ஆர்டர் வருதுன்னா யூகே பேஸ்டு ஹாஸ்பிட்டல் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து அந்த ஆர்டர் இவ்வளோ, இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு என்ன விலை சொல்கிறாங்கன்னா 3 lakh euros சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சம் ஹைடெக் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பண்ணித்தர சொல்லி கேட்குறாங்க. அதுதான் நம்மளோட ஆர்டர். அந்த ஆர்டருக்கு வந்து 3 lakh euros. டு எக்ஸிக்யூட் த ஆர்டர், இந்த ஆர்டரை நம்ம செயல்படுத்தணும்னா அவங்களுக்கு 2 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று வந்து பிசிஐன்ற கம்பெனி, இன்னொன்று வந்து பிஐஎல்ன்ற கம்பெனி. ஸோ இந்த வந்து டு எக்ஸிக்யூட் த ஆர்டர் என்பிஆர் ஜாயின்ட் ஹேண்ட் வித் த சப்சிடரி கம்பெனிஸ் பிசிஐ ஆஃப் யூஎஸ்ஏ, இவங்க வந்து யூஎஸ்ஏ பேஸ்டு கம்பெனி, அண்ட் பயோ இன்ஃபர்மேஷன் இந்தியா லிமிடெட் வந்து பிஐஎல். ஸோ இந்த பிஐஎல்லுக்கும் இவங்களும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். ஏன்னு பார்த்தோன்னா பிஐஎல்லேருந்து 30% ஷேரை வந்து பிசிஐன்ற யூஎஸ்ஏ கம்பெனி ஹோல்ட் பண்ணி இருக்கு. அண்ட் நம்மளோட என்பிஆர் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணதுமே உடனே நம்மளோட சப்சிடரி கம்பெனிஸுக்கு 90,000 euros யூஎஸ்ஏக்காகவும் அண்ட் பிஐஎல்லுக்கு வந்து 1 lakh euros வந்து பே பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவங்களோட ஹெல்ப்பும் தேவை, அதனால் பே பண்ணுறாங்க. அண்ட் பேலன்ஸ் கெப்ட் வித் இட் செல்ஃப், தட் மீன்ஸ் அவங்க வந்து 3 lakh rupees வாங்கிட்டு 1 lakh வந்து பிஐஎல்லுக்கும் பிசிஐக்கு 90,000 கொடுத்தாங்கன்னா மிச்சம் மீதி எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் இன் ஃபிகர் 1,10,000 இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டேயே வச்சுக்கிட்டாங்க. தென் இந்த என்டையர் டிரான்சாக்ஷன் ப்ராஃபிட் ஆஃப் யூரோ வந்து 1 lakh இஸ் earned. அவங்க சொல்லிட்டாங்க ப்ராஃபிட் வந்து 1 lakh சொல்லிட்டு. பயோ
இன்ஃபர்மேஷன் இந்தியா லிமிடெட் incurred காஸ்ட் ஆஃப் euro 80,000. இந்த BIL என்ற இந்தியா கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக 80,000 euros வந்து காஸ்ட் ஆச்சு in execution of its work in the above contract. The relative contribution of NBR, PCI and எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, சில வேலைகள் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவா 30% வந்து NBRக்கும் அண்ட் PCIக்கு வந்து 30% அண்ட் BILக்கு 40% ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குது. அது அந்த ப்ராஃபிட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னன்னு நம்ம பார்த்தோம். கம்ப்யூட் த கம்பைன்டு ப்ராஃபிட் அரைசிங் ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். என்ன ப்ராஃபிட் பார்த்தோம்னா 1 lakh. செகண்ட் வந்து அசர்டைன் த ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷன் பொறுத்து நம்ம ஒரு பிரிக்கணும் கரெக்டாக. ஸோ பிரிக்கிறோன்னா என்பிஆருக்கு இது என்பிஆர் நினச்சிக்கோங்க, இது PCI அண்ட் இது BIL. ஓகேவா? இவங்களுக்கு 30%, இவங்களுக்கு 30% கொடுக்கணும், இவங்களுக்கு 40% கொடுக்கணும். ஸோ 1 lakh into 30% 30,000, 1 lakh into 30% 30,000, 1 lakh into 40% 40,000. ஸோ BILக்கு வரப்போகிற ப்ராஃபிட் வந்து 40,000. அவருக்கு வந்த காஸ்ட் வந்து 80,000. காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1,20,000. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்ப்யூட் த ஆம்லன் ப்ரைஸ் அண்ட் இன்க்ரிமெண்டல் டோட்டல் இன்கம் ஆஃப் BILக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அவங்களோட ஆம்லன் ப்ரைஸை கேட்டாங்க, நாம் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களோட டோட்டல் இன்கம், இப்போ இன்க்ரிமெண்டல் இன்கம் அவங்க வந்து திருட்டுத்தனம் எவ்வளோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு கொடுத்த விலை என்ன, 1 lakh தான் ஏற்கனவே கொடுத்துருக்கான். இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடு, நான் 1 lakh தரேன்னு சொல்லிட்டு கொடுத்தது 1 lakh தானே. பட் 80,000 அண்ட் 40,000 தான் எக்ஸாக்டாக நடந்திருக்க விஷயம். ஸோ 80,000 காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆஃப் 40,000 இஸ் ஈக்குவல் டு 1,20,000 தான் கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ். பட் அவன் வந்து இன்வாய்ஸ் போட்டு கொடுத்தது வந்து 1 lakh. ஸோ 20,000 வந்து திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. 20,000 வந்து கணக்கில் காட்டலை. ஸோ அதை வந்து இன்க்ரிமெண்டல் இன்கமாக சேர்த்துட்டு அதுக்கு ஒரு டேக்ஸை போட்டுடணும். இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் மெத்தட். இதுக்கான ஆன்சரை இப்படி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டாலரன்ஸ் பேண்ட் ஆர் டாலரன்ஸ் வேரியேஷன்னு கூட சொல்லுவாங்க. டாலரன்ஸ் பேண்ட் எதுக்குன்னா, இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆம்லன் ப்ரைஸ் அண்ட் ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் டஸ் நாட் எக்ஸீட் சச் பர்சன்டேஜ் ஆஸ் மே பி நோட்டிஃபைடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ஷால் பி டீம் டு பி ஆம்லன் ப்ரைஸ். என்னென்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆக்சுவல் கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ், தட் மீன்ஸ் ஆம்லன் ப்ரைஸ் தான் நம்மளோட கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரைஸ் வந்து அந்த எக்ஸாக்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்ததுன்னா அவங்க திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, தப்பான இன்வாய்ஸை போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த எக்ஸ்ட்ரா மணி ஆம்லன் ப்ரைஸ் வரைக்கும், இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1,000 வச்சுக்கோங்களேன், ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் தட் மீன்ஸ் சேல் பண்ண ப்ரைஸ் வந்து 1,000, ஆனால் ஆம்லன் ப்ரைஸ் 2,000 இருந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்கமில் போட்டு அதுக்கு டேக்ஸ் பிடிப்போம். கரெக்டாக? ஆனால் சில டைம் வந்து இட்ஸ் ஓகே, இவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் இட்ஸ் ஓகே, விட்டுடலாம், பரவாயில்ல, இதை வந்து இதுக்கு டேக்ஸ் பிடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுதான் டாலரன்ஸ் பேண்ட். அது 3% சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதையும் ஒரு சம்மோட பார்த்தோன்னா, இப்போது நம்மளோட ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் தட் மீன்ஸ் ஒரு நம்மளோட அசோசியேட்டட் என்டர்பிரைஸஸ்க்கு வந்து நம்ம 150 rupeesக்கு ஒரு பொருளை விற்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் சேல் ப்ரைஸ் வந்து இன்வாய்ஸில் நம்ம போட்டிருக்க விஷயம். பட் நம்ம ஆம்லன் ப்ரைஸ் மூலமாக நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம்ல, ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒவ்வொரு ஆம்லன் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முதல்ல ஆவரேஜ் நான் கண்டுபிடிச்சி வச்சுப்பேன். ஆவரேஜ் கண்டுபிடிச்சேன்னா ஆம்லன் ப்ரைஸ் ஆஃப் ஆவரேஜ், இதோட ஆவரேஜ் எடுத்தோன்னா 153.50. நம்ம வந்து எக்ஸாக்ட் சேல் ப்ரைஸ் இன்வாய்ஸில் போட்டது 150 தான். 153.50ன்றது ஆம்லன் ப்ரைஸு, ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் 150 தான். ஸோ நம்ம நார்மலாக இருக்கப்ப என்ன செய்வோம், டிஃப்ரென்ஸை எடுத்து இன்கமில் ஆட் பண்ணிவிட்டு டேக்ஸ் பிடிப்போம். பட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 3% தாண்டலைன்னா இட்ஸ் ஓகே, இந்த ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸே வச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க.
3% தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ஆம்லன் ப்ரைஸை தான் எடுத்துக்கணும். ஓகேவா, எக்ஸாக்ட் கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸாக. ஸோ என்னென்னா இதோட டிஃப்ரென்ஸோட பர்சன்டேஜ் நம்மளுக்கு தேவை. டிஃப்ரென்ஸோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா 150 - 153.50 டிவைட் பை 150 அப்படி போட்டோன்னா 2.33% வருது. ஸோ இதுக்கு மீனிங் என்ன, 3% இருக்குது. ஸோ இட் இஸ் அக்செப்டபிள் டு டேக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ஆஸ் அ கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு அர்த்தம். இதுதான் டாலரன்ஸ் பேண்டுன்னு சொல்லுவாங்க. சேஃப் ஹார்பர் ரூல். சேஃப் ஹார்பர் ரூல் செக்ஷன் 92C சிபி. ஓகேவா, சேஃப் ஹார்பர் ரூல்னா எதுக்குன்னு பார்த்தோன்னா சில டைம் இன்கம் டேக்ஸ் ஆக்சுவலி இந்த இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்லேயே என்ன நம்மளோட முக்கியமான பார்ட் ஆம்லன் ப்ரைஸ். கரெக்டாக, ஆம்லன் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனில் நடக்கிற சில திருட்டுத்தனத்தை குறைக்கிறதுக்காக ஆம்லன் ப்ரைஸ் மெத்தடுக்காக கண்டுபிடிப்பாங்க. பட் சில டைம் வந்து நீங்கள் அசசி சொல்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸையே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆம்லன் ப்ரைஸை வந்து கண்டுபிடிக்காம அவங்க கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸையே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது வந்து சில கேசஸில் தான் நடக்கும். அந்த சில கேசஸ் வந்து 11 பாயிண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி நம்மளோட புக்கில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் டீப்பாக நம்மளோட புக்கில் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ நான் இருக்கிற ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் 4 பாயிண்ட் என்ன எடுத்துக்கிட்டேன்னா SDS தட் மீன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீஸ் அண்ட் ITES வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள் சர்வீஸ். ஓகேவா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள் சர்வீஸில் வந்து அவங்களோட அக்ரீட் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் தட் மீன்ஸ் அவங்க வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும்ல, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன், இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த அக்ரீட் வேல்யூ இருக்கு இல்லையா, அக்ரீட் வேல்யூ ஆஃப் சச் டிரான்சாக்ஷன் டியூரிங் ப்ரீவியஸ் இயர் டஸ் நாட் எக்ஸிட் 100 crores. அந்த டிரான்சாக்ஷன் வந்து 100 crores தாண்டாட்டி அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை நம்ம பார்க்கணும். அந்த ரேஷியோ பார்க்கணும். தட் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு நம்ம அந்த ரேஷியோவில் போட்டு பார்த்தோன்னா அந்த வேல்யூ வந்து நாட் லெஸ் தென் 17%, விச் மீன்ஸ் 17%க்கு மேலே இருக்கணும். மேலே வந்து அவங்களோட அக்ரீட் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து 100 crores கீழேயும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 17%க்கு மேலேயும் இன் ரிலேஷன் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அந்த 17%க்கு மேலேயும் இருந்தால் அசசியை வந்து அந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி வந்து அசசி கிட்ட வந்து டேட்டா சப்மிட் பண்ணுங்கள், நாங்கள் ஆம்லன் ப்ரைஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்த மாட்டாங்க. அவங்க கொடுக்குற இவங்க கொடுக்குற அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் அந்த சேல் ப்ரைஸையே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அது வந்து 100 crores கீழே இருந்தால், சப்போஸ் 100 crores to 200 crores நடுவில் இருந்தால், 100 crores மேலேயும் 200 crores கீழேயும் அந்த அக்ரீடு வேல்யூ இருந்தால் அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 18%க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி வந்து இந்த கம்பெனிக்காரங்க கொடுக்குற அதே சேல் ப்ரைஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, வித்தவுட் டேக்கிங் டிட்டர்மைனிங் ஆம்லன் ப்ரைஸ். நெக்ஸ்ட் கேபிஓன்றது நாலேஜ் ப்ராசஸிங் அவுட்சோர்சிங் சர்வீஸ். நாலேஜ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் சர்வீஸ் இவங்களது வந்து aggregate value of such transaction does not exceed 200 crores. அவங்களோட டிரான்சாக்ஷன் வந்து 200 crores எக்ஸிட் பண்ணியிருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் 200 crores இருக்கணும். ஆனால் அவங்க கிட்ட 2 விஷயம் பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா employee cost, operating expenses and operating profit divided by operating expenses. இந்த ரேஷியோ வந்து 18க்கு கீழே இருக்கணும். அட் த சேம் டைம் 18க்கு மேலே இருக்கணும். அண்ட் அவங்களோட எம்ப்ளாயி காஸ்ட் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 40க்கு கீழே இருக்கணும். லெஸ் தென் அவங்களோட எம்ப்ளாயி காஸ்ட் டிவைட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லெஸ் தென் 40% இருந்தால் அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 18%க்கு மேலே இருந்தால், 18% ஆர் 18%க்கு மேலே இருந்தால் அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி வந்து
நம்ம சொல்கிற சேல் ப்ரைஸையே ஆக்செப்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி 40% to 60% எம்ப்ளாயி காஸ்ட் டிவைட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் அண்ட் அட் த சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 21% ஆர் மோர் இருந்தால், அதே மாதிரி 60% இதுக்கும் அண்ட் 24% ஆர் மோர் இவங்களுக்கும் இருந்தால், அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி நம்ம சொல்கிற சேல் ப்ரைஸ் தட் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸை அக்செப்ட் பண்ணிக்கும் வித்தவுட் டிட்டர்மைனிங் த ஆம்லன் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது ஓகே. இதில் ஆக்சுவலி சம்ஸை கேட்க ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் இதை நான் சொல்கிறேன். இதில் வந்து சப்போஸ் நீங்கள் அகாடமிஸ் இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க நிறைய சிஏ கோர்ஸ்லேருந்து சம்ஸு, சிஇஎஸ் கோர்ஸ்லேருந்து சம்ஸு, சிஎம்ஏ கோர்ஸ்லேருந்து சம்ஸ்ன்னு நிறைய சம்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ ஏதாவது சம் கிடச்சா போட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஹோலி ஆர் பார்ட்லி ரிலேட்டிங் டு ஜெனரிக் பாராமெசிட்டிக்கல் ட்ரக்ஸ். இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸாக இருந்தால் உடனே நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட டிரான்சாக்ஷன் டஸ் நாட் எக்ஸிட் 200 crores. அவங்களோட டிரான்சாக்ஷன் வந்து 200 crores-க்குள்ளே இருக்கணும். அட் த சேம் டைம் அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷால் நாட் பி லெஸ் தென் 24%. தட் மீன்ஸ் 24% ஆர் அதுக்கு மேலே இருக்கணும்ன்றது தான். தென் வந்து மேனுஃபேக்சரிங் அப்போ வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த சேஃப் ஹார்பர் ரூல்னாலே என்னென்னா சம் போடுற மாதிரி இருக்காது. இங்கே போடுற மாதிரின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் மார்ஜின் டிவைட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இருக்கும். அது வந்து அது மூலமாக என்னது நம்ம இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி நம்ம சொன்னதை ஒத்துப்பாங்களா, தட் மீன்ஸ் நம்ம கொடுக்குற சேல் ப்ரைஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா என்ற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸாம்ஸில் வர வாய்ப்பு. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கோர் காம்போனண்ட்டாக இருந்தால் அதே தான். தட் மீன்ஸ் அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 12%க்கு மேலே இருக்கணும். அதே நான் கோர் ஆட்டோ காம்போனண்ட்டாக இருந்தால் 8.5%க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் சேஃப் ஹார்பர் ரூல் இருக்கணும். அண்ட் இது வந்து புக்கில் இன்னும் டீப்பாக கூட போய் படிக்கலாம். அண்ட் நான் ஜஸ்ட்டு இன்ட்ரோ மாதிரி தான் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே, ஏன்னா இது சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபைட் ஜுடிஷியல் ஏரியா எதுக்கு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நாடும் ஒரு ஃபாரின் நாடும் அவங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாட்டி, எந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யூஎஸ்ஏவே எடுத்துக்கலாம், ஆனால் கொடுத்துருவாங்க அவங்க. சரி, ஏதோ ஒரு நாடு அவங்க வந்து அவங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்லை, அவங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னா நம்ம அவங்கள வந்து நோட்டிஃபைட் ஜுடிஷியல் ஏரியான்னு சொல்லுவோம். ஜுரிஸ்டிக்ஷியல் ஏரியா, எனக்கு ப்ரொனவுன்சேஷன் வரல, ஸோ என்ஜிஏனே நான் சொல்லிடுறேன். ஸோ என்ஜிஏன்னு சொல்லுவோம், என்ஜேஏ. ஓகேவா? இது வந்து செக்ஷன் 94A கவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்ஜேஏன்ற நாட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் தட் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தால் அப்போ வந்து அது நோட்டிஃபைட் ஜுரிஸ்டிக்ஷனல் ஏரியா தட் மீன்ஸ் என்ஜேஏ. எனக்கு ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக வரலை, ஸோ என்ஜேஏனே சொல்லிக்கிறேன். ஸோ இது எதுக்கு என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில நாடுகள் தன்னோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை டிரான்ஸ்பரன்சியாக வச்சுருக்காது. ஸோ நம்மளுக்கு அவங்களோட டேக்ஸ் எப்படி போடுறாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, என்ன டேக்ஸ் எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ் கிட்ட வந்து நம்மளோட இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வைக்காமல் இருக்கணும், நம்மளோட அசோசியேட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாமல் அதை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காகவே கண்டுபிடிச்சது தான் என்ஜேஏ. இதுக்காக ஒரு ப்ரொவிஷனாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி நாடுகளுக்குள்ள நம்ம நாட்டு அசோசி வந்து ஏதாவது இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அதை வந்து அசோசியேட்டட் என்டர்பிரைசஸாக டீம் பண்ணி, அந்த அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் டீம் ஆனாலே என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ப்ரொவிஷனை அப்ளிகபிள் ஆம்லன் ப்ரைஸ் ப்ரொவிஷன் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க.
ஸோ இது வந்து சில என்ஜேஏ, அந்த இப்போ ஒரு நாடு வந்து என்ஜேஏ அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் அந்த பவர் இருக்கு, ஓகேவா. அண்ட் அந்த மாதிரி சப்போஸ் நான் வந்து இந்தியா, ஓகேவா, ஃபாரின் கிட்ட இருந்து நான் வந்து லோன் வாங்கிக்கிறேன். லோன் வாங்கிட்டு அதை வந்து திருப்பி கட்டணும்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே வருவான்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பே பண்ணிட்டேன், ஓகேவா. நம்ம நார்மலாக பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அந்த ப்ராஃபிட் ஆர் கெயின் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அந்த சம்ஸ்லேயே போடுறப்ப இன்ட்ரெஸ்ட் பெய்டு பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம அலோவ் பண்ணிவிட்டு டெபிட் பண்ணிவிடுவோம். பட் இந்த மாதிரி என்ஜேஏன்ற ஏரியாவுக்கு எல்லாமே நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ணி அது சப்போஸ் ஏதாவது பாரோ பண்ணிக்கிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் அதை மோஸ்ட்லி டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க இது மூலமாக, ஓகேவா. டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க, இந்த பேமெண்ட் மேட் டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம அலோவ் பண்ணுறதுக்காக சில ப்ரூஃப் காட்ட வேண்டியதாக இருக்கும். அலோவ் பண்ணுவாங்க, பட் சில ப்ரூஃபை காட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் என்ஜேஏனா நோட்டிஃபைட் ஜூரிடிக்ஷனல் ஏரியான்னு அர்த்தம். அந்த ஏரியா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் குறிக்கும். அந்த மாதிரி ஏரியா கிட்ட வந்து சில இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வச்சுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன், ரொம்ப டீப்பாலாம் போகல. தென் டிஸ்அலோவன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சப்போஸ் வெளிநாட்டுக்கிட்டேருந்து நான் லோனை ப்ராரோ பண்ணினா அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது வந்து டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. 30% மேலே போனால் டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொவிஷன் எப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் கம்பெனி பாரோயிங் லோன் ஃப்ரம் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ், தட் மீன்ஸ் இந்த அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் வந்து இதில் இருக்குது, ஓகேவா, என்ஜேஏல இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் எக்ஸீட்ஸ் 1 crore. இது வந்து 1 crore மேலே exceed ஆனால் மட்டும்தான் இந்த provision is applicable, and interest paid in excess of 30% of its EBITDA, that means earning before interest, tax, depreciation and amortization shall be disallowed under section 94B. For example, இப்போ நம்ம கிட்ட வந்து net profit இருக்கு, ஓகேவா, 10 crores and interest வந்து 9 crores இருக்கு, depreciation 5 crores இருக்கு, income tax வந்து 3.4 crores இருக்கு. ஸோ இந்த net profit வந்து after debiting these all, ஓகேவா. ஸோ நம்ம interest before interest, tax, depreciation and amortization ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இதை நான் கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட நெட் ப்ராஃபிட்லேருந்து இது எல்லாமே ஆட் பேக் பண்ணிடணும். ஸோ ஆட் பேக் பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளுக்கு EBITDA, ஓகேவா. இந்த EBITDAல வந்து 30% வரைக்கும் அலவ், இன் எக்ஸஸ் ஆஃப் 30% தான் டிஸ்அலவ். ஸோ 30% வரைக்கும் அலவுட் இல்லை. ஸோ இன்டூ 30% போட்டோம்னா நம்மளுக்கு 8.22 வருது. ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் என்ன பே பண்ணியிருக்கோம்னா 9 crore. ஸோ 9 crore-லேருந்து 30% வரைக்கும் தான் அலவுடு, மிச்சம் மீதி வந்து டிஸ்அலவுடுன்னு நம்ம போடணும். இதுதான் அந்த ப்ரொவிஷனுக்கான மீனிங், ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்னா என்னன்னு நம்மளோட புக்லேயே மீனிங் இருக்கும். அண்ட் அட்வான்ஸ் ப்ரைஸிங்கும் அதே மாதிரி தான், மீனிங் படித்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப்குள்ளே போயிடலாம். ஸோ டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப்னா எனக்கு மோஸ்ட்லி வந்து ப்ராக்டிக்கல் சம்ஸ் அந்த மாதிரி தான் பிடிக்கும். தியரியே எனக்கு சுத்தமாக பிடிக்காதனால அப்படியே ஓட்டிட்டேன். ஸோ டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப்குள்ளே போயிடலாம். ஸோ டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃபில் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியா யூஎஸ்ஏல ஒரு வீடு வச்சுருக்கேன், ஓகேவா. வீடு வாங்கி வச்சுருக்கேன், என்னோடய ஓன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் வந்து இந்தியா ரெசிடென்ட், இந்தியாவில் தான் எப்போவுமே இருப்பேன். ரெண்ட்டு மட்டும் எனக்கு வந்து அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இருக்கிற இடம் இந்தியா, அதனால ரெசிடென்ஷியல் ரூல் ஒன்று அப்ளை ஆகும். அண்ட் நான் வாங்குகிற இன்கம் வந்து யூஎஸ்ஏல சோர்ஸ் ரூல், அங்கே தான் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வருது. இன்கம் வரனால ஸோ நார்மலாக நம்ம டேக்ஸ் போடுறவங்க வந்து 2 ரூல்ஸை பார்ப்பாங்க. ஒன்று ரெசிடென்ட் ரூல் வந்து, இன்னொன்று சோர்ஸ் ரூல். ஸோ நான் இருக்கிறது ரெசிடென்ட்டு, ஸோ ரெசிடெண்ட்டாக இருந்து ஒரு இன்கம் வரதுனால ஒரு டேக்ஸும், அண்ட் சோர்ஸ் ரூலாக எனக்கு இன்கம் அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வரனால ஃபாரின்காரன் ஒரு டேக்ஸும், இந்தியாக்காரன் ஒரு டேக்ஸும், ஃபாரின்காரன் ஒரு டேக்ஸும், டேக்ஸ் 2 டேக்ஸாக போட்டுருவாங்க. அதுதான் டபுள் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் போடுறப்ப
எனக்கு ஒரே இன்கம், அந்த ரெண்ட்டுன்ற ஒரு இன்கம்க்கு 2 டேக்ஸ் விழுறத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப். ஸோ டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருக்குது. ஒன்று பைலேட்ரல் ரிலீஃப், இன்னொன்று யூனிலேட்ரல் ரிலீஃப். ஸோ பைலேட்ரல் ரிலீஃப்னா என்னென்னா, அந்த பைலேட்ரல் ரிலீஃப்ன்றது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும். யார் யார் அந்த அக்ரிமெண்ட் வச்சுப்பாங்கன்னா, கவர்மெண்ட்டும் அந்த ஃபாரின் கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஃபாரின் கவர்மெண்ட் 2 பேரும் வச்சுக்கிற அந்த அக்ரிமெண்ட் பேர் தான் டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப். தட் மீன்ஸ் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதில் வந்து 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று செக்ஷன் 90, இன்னொன்று செக்ஷன் 90A. ஸோ 90 என்ன செக்ஷன்னா, கவர்மெண்ட்டும் அக்ரிமெண்ட் வச்சுப்போம். அதே 90Aலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட ஸ்பெசிஃபைடு அசோசியேஷன், நம்ம நாட்டு ஒரு கம்பெனியும் அண்ட் அனதர் சைடு நாட்டு ஒரு கம்பெனியும் வச்சுருக்கிற அந்த அக்ரிமெண்ட்டை தான் செக்ஷன் 90A வந்து கவர் பண்ணுது. அண்ட் யூனிலேட்ரல் ரிலீஃபில் வந்து இந்த மாதிரி எந்த அக்ரிமெண்ட்டும் இருக்காது. ஓகேவா? ரெசிடென்ஷியல் அந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, ரெசிடென்ஸ் கண்ட்ரியே போனால் போட்டும் அப்படி சொல்லிட்டு, ஆக்சுவலி சாரி, அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டே இல்லாமல் ஒரு விதமான நீங்கள் எல்லாமே நான் ஃபாரின் நாட்டில் வந்து நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ரூஃப் ஏதாவது காமிச்சால் நம்ம ரெசிடென்ட் நாடு வந்து ஓகே இட்ஸ் ஓகே சொல்லிட்டு தர அந்த ரிலீஃப் தான் யூனிலேட்ரல் ரிலீஃப். ஸோ இந்த பைலேட்ரல் ரிலீஃபில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸம்ஷன் மெத்தட், இன்னொன்று டேக்ஸ் கிரெடிட் மெத்தட். எக்ஸம்ஷன் மெத்தட்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு நாட்டில் நீ டேக்ஸ் கட்டுவ, இன்னொரு நாட்டில் கட்ட தேவையில்லை, அதான் எக்ஸம்ஷன் மெத்தட். ஸோ ஒரு நாட்டில் அந்த என்ன நாட்டில் நீ கட்டுவேன்னா, சோர்ஸ் வாங்குகிற நாட்டில், தட் மீன்ஸ் இன்கம் ரைஸ் ஆகிற நாட்டில் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுவீங்க அண்ட் ரெசிடென்ட் நாட்டில் கட்ட தேவையில்லை. இதுதான் எக்ஸம்ஷன் மெத்தட். ஓகேவா? சப்போஸ் டேக்ஸ் கிரெடிட் மெத்தட் என்னென்னா, நம்மளோட வெளிநாட்டில் நம்ம டேக்ஸ் கட்டுனக்கப்புறமா நம்ம இந்தியாவில் வந்து டேக்ஸ் அந்த இது பண்ணுவாங்களே, கேல்குலேட் பண்ணுவாங்களே, கேல்குலேட் பண்ணுறப்போ அங்கே இருக்க ஃபாரின் நாட்டு டேக்ஸ் நான் இவ்வளோ கட்டினேன்னு காமிச்சிங்கன்னா அதை எடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் டேக்ஸ் கிரெடிட் மெத்தட். ஸோ பைலேட்ரல் மெத்தடில் ஒரு சம்மும் அண்ட் யூனிலேட்ரல் மெத்தடில் ஒரு சம்மும் பார்க்கலாம். நம்ம புக் சம் தான், ரொம்பலாம் தேடவே தேவையில்லை, நம்ம புக் சம்மே பார்க்கலாம். ஸோ பைலேட்ரல் ரிலீஃப் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ பைலேட்ரல் ரிலீஃப் செக்ஷன் 90ல் வந்து நான் என்ன சம் எடுப்பேன்னா, செகண்ட் சம்மில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. புக்கு இருந்தால் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் புக்கில் இருந்து சம் படிச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் சம் பார்த்தோன்னா இதோ இந்த சம். ஓகேவா? புக்கில் இருந்தால் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட பார்த்துக்கோங்க அப்புறமா. ஸோ இந்த சம்மில் என்னென்னா, Sri Anuj, an ordinary resident in India, provides the following details of the income from the following year. அவனுக்கு வந்து இந்தியாவில் வந்து 3,40,000 இன்கம் வந்திருக்கு, அண்ட் இன்கம் ஃப்ரம் கண்ட்ரி இசட் வந்து 2 lakh வந்திருக்கு, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிபிஎஃப். பிபிஎஃப்ன்றது இன்கம் கிடையாது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 10,000. ஸோ டோட்டல் இன்கம் என்னன்னு பார்த்தோம்னா 3,40,000 ப்ளஸ் 2 lakh இஸ் ஈக்குவல் டு 5,40,000. நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் சியில் வந்து பிபிஎஃப்க்கு இன்வெஸ்ட் பண்ணாலே டிடக்ஷனில் 80Cயில் வந்துடும். ஸோ அது வந்து 10,000 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா டோட்டல் இன்கம் வரைக்கும். ஓகேவா? டோட்டல் இன்கம்க்கு அப்புறமா நம்ம நாட்டு டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்றது தான். நம்ம நாட்டு டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 2,50,000 வரைக்கும் நெல், செகண்ட் 2,50,000க்கு 5%, நெக்ஸ்ட்டு 5 lakh 20%, அண்ட் 10 lakh மேலே இருக்க மிச்சம் மீதிக்கு எல்லாமே 30%ன்றது தான். ஸோ 5,30,000க்கு என்ன கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2,50,000க்கு நெல்லா, அதனால் 0 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இருக்க 2,50,000க்கு 12,500 5%னால, அண்ட் மிச்சம் மீதி இருக்க 30,000க்கு வந்து 20% இஸ் ஈக்குவல் டு 6,000. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 18,500. அண்ட் 18,500ல் நம்மளோட எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சேர்ஸாக ஒரு 4%. ஸோ இது வந்து டேக்ஸை வந்து இதை நம்ம பர்ஃபெக்டாக இதுதான் பர்சன்டேஜ்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்.
ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்லாப் ரேட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மளால பர்ஃபெக்ட் பர்சன்டேஜ் இந்தியா படி இவ்வளோதான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் போடுறாங்க சொல்ல முடியல. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டேக்ஸ் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் வித் இன்க்ளூடிங் செஸ். ஸோ 4% போட்டு இன்க்ளூடிங் செஸ். ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து இந்த இன்கம்க்கு, இந்த டோட்டல் இன்கம்க்கு டோட்டல் டேக்ஸ் வந்து இது. அப்போ என்ன பர்ஃபெக்ட் பர்சன்டேஜ், ஒரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 19,240 டிவைட் பை 5,30,000 இன்டூ 100 போட்டோம்னா இந்தியா படி இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்தியா படி இந்த டேக்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கண்ட்ரி இசட் படி என்ன டேக்ஸ் போடுறாங்கன்னா 20%ன்னு புக்லேயே சொல்லிட்டான். ஸோ 20% ஆர் இது விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ரிலீஃபாக தருவோம். ஸோ இதுதான் லெஸ்ஸாக கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வந்து இதுதான். ஸோ இதை நம்ம வந்து இதுவாக தருவோம் ரிலீஃபாக. எதுக்கு ரிலீஃபாக தருவோம், கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரியில் கட்டின வந்து அந்த ருபீஸ் 2 lakhன்ற ருபீஸும் கண்ட்ரி இசட்ல கட்டினா அந்த 2 lakh rupees இன்டூ 3.63 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 7,250 வரும். ஓகேவா? இப்போ நம்ம டேக்ஸ் பேயபிள்லேருந்து அந்த ரிலீஃபையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் 11,980 வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் பைலேட்ரல் ரிலீஃபோட இது கேல்குலேஷன் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி யூனிலேட்ரலில் ஒரு சம் பார்த்தோன்னா, யூனிலேட்ரல் சம்மில் வந்து நான் வந்து 4th சம் எடுத்துக்கிறேன். ஸோ 4th சம்மில் பார்த்தோன்னா இந்தியாவிலேருந்து ஒரு இன்கம் வருது அண்ட் கண்ட்ரி ஏலேருந்து ஒரு இன்கம் வருது. அண்ட் நம்ம புக்கில் வந்து இதுதான் 4th சம் என்னோடய புக் படி. ஸோ நம்ம புக் தான் அமெண்ட் ஆகும்ல, அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நான் இதை காமிக்கிறேன். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு இன்கம் வந்துச்சு, கண்ட்ரி ஏலேருந்து ஒரு இன்கம் வந்துச்சு. ஓகேவா? அண்ட் இன்கம் டேக்ஸ் ஃபார் இந்த கண்ட்ரியில் வந்து என்ன இன்கம் டேக்ஸ் பிடிச்சாங்கன்னா 5 lakh பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அது சொல்லியிருக்கான், நான் இங்கே இன்னும் எழுதலை. அண்ட் இந்தியா டஸ் ஹாவ் எனி அக்ரிமெண்ட், டஸ் நாட் ஹாவ். இது யூனிலேட்ரலா பைலேட்ரலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அக்ரிமெண்ட், ஒரு கொஸ்டினில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அது பைலேட்ரல் ரிலீஃபோட சம்முன்னு அர்த்தம். டு நாட் ஹாவ் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டுட்டா அது யூனிலேட்ரல் ரிலீஃபோட சம்முன்னு அர்த்தம். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்ட் லாஸ் பிஸ்னஸ், கண்ட்ரி பியில் நடக்கிற பிஸ்னஸ் வந்து லாஸில் இருக்குது. அண்ட் அந்த லாஸ் அமௌண்ட் வந்து 4 lakh. பொதுவாக நம்மளோட பிஸ்னஸ் அந்த ப்ராஃபிட் பிஜிபிபி சாப்டர்லேயே பார்க்குறப்பவே நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸோட லாஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் செட் ஆஃப் பண்ணலான்றது தானே. ஸோ 27 + 15 - 4 lakh இஸ் ஈக்குவல் டு நம்மளோட டோட்டல் கிராஸ் டேக்ஸபிள் இன்கம். ஓகேவா? அண்ட் அதில் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C கான்ட்ரிபியூஷன் டு பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு வந்து போயிடுது. அதையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் இன்கம் வந்துடும். ஓகேவா? ஸோ டோட்டல் இன்கம்லேருந்து நார்மல் நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஸ்லாப் ரேட் வச்சு கேல்குலேட் பண்ணிட்டு இன்க்ளூடிங் செஸ் போட்டால் நம்மளோட டேக்ஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் டேக்ஸ் வந்துடும். டேக்ஸ் அமௌண்ட்டு டிவைடட் பை டேக்ஸபிள் இன்கம், டேக்ஸோட அமௌண்ட் டிவைடட் பை டேக்ஸபிள் இன்கம் போட்டால் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். அதோட ஃபாரின் டேக்ஸ் ரேட் என்னன்னு இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ என்ன டேக்ஸ் போட்டிருந்தாங்க, 5 lakh போட்டிருந்தாங்க ஏற்கனவே நான் சொன்னல. ஸோ 5 lakh டிவைட் பை இந்த 5 lakhன்ற டேக்ஸ் எந்த இன்கம்காக போட்டாங்க, டேக்ஸபிள் இன்கம் ஆஃப் கண்ட்ரி ஏ வந்து 15 lakh. ஸோ 5 lakh டேக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கண்ட்ரி ஏ டிவைடட் பை டேக்ஸபிள் இன்கம் ஆஃப் கண்ட்ரி ஏ வந்து 15 lakh இன்டூ 100 போட்டிங்கன்னா 33.33% வரும். கரெக்டா? ஸோ அதையும் போட்டுட்டு இதில் விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 25.86% தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இப்போது நம்மளோட ஃபாரின் இன்கம் பார்த்தீங்கன்னா 15 lakh இன்ட்டு 25.86 அப்படின்னு போட்டுட்டு நம்மளோட ரிலீஃப் அமௌண்ட் கிடச்சிடும். ஸோ நம்மளோட டேக்ஸ் பேயபிள் மைனஸ் ரிலீஃப் கிவ்ஸ் யூ டோட்டல் டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட். ஓகேவா? இந்த மாதிரி தான் எல்லா சம்மும் மோஸ்ட்லி சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம புக் சம்ஸ் எல்லாமே. இதோட இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனை ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுமோ முடிச்சிட்டேன். ஸோ தேங்க்யூ.